ஸ்ரீ எல்லாம் உள்ள கடவுளின் துணை கொண்டு குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அப்சோ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தின் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாம் உள்ள கடவுளின் அருளால் எல்லா நலன்களும் எல்லா பலன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் நல்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய நற்குணங்களை பார்ப்போம். விடாமுயற்சியும் கொள்கை பற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் எதையும் மிக சுறுசுறுப்பாக செய்திடும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் தானுங்க. பொறுமைசாலிகள். அதனால் செயல் வீரர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள். இளமை காலத்தில் பல இடையூறுகளையும் துன்பங்களையும் கடந்து முன்னேற்றம் அடைந்திருப்பீர்கள். பிற்காலத்தில் செல்வாக்கும் புகழும் பெறுவீர்கள். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களுக்கு ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆடி மாத பலாபலன்களை காண்போம். இம்மாதம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், கேது, குரு, செவ்வாய் போன்ற கோள்கள் நற்பலன்களை அருள உள்ளது. மேலும் ஆகவே அவர்கள் உங்களுக்கு எல்லா வளங்களும் நற்பலன்களும் உண்டாகும். செல்வம் சேரும். கிராம அதிகாரியும் அரசியல் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரமும் அரசு மரியாதையும் கிட்டும். தான தர்மம் செய்வீர்கள். கார் போன்ற வாகனங்கள் கிடைக்கும். கல்வித்துறையில் மேன்மை உண்டாகும். உங்களுடைய புகழ் பல வழிகளிலும் ஓங்கும். பெரும் புள்ளிகள் சிலர் அறிமுகமாகி அதனாலும் உயர்வு உண்டாகும். பொன்பொருள் சேரும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். வெளிநாடு பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா சுபபலன்களாகவே நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் பலவும் ஏற்படும். பொருளாதார உயர்வும் உண்டாகும். எல்லா முயற்சிகளிலும் எல்லா காரியங்களிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கோலாகலமும் பல்கி பெருகும். விவசாயத்தில் தனலாபம் ஏற்படும். தாம்பத்திய இன்ப சுகம் நிறைவாக கிடைக்கும். கல்வியில் சிறப்பும் கணிதத்தில் திறமையும் பெறுவீர்கள். ராஜயோகம் ஏற்படும். புதிய பதவி உயர்வும் அந்தஸ்தும் கூடும். வளர்ப்பறை சந்திரன். தேக சௌக்கியமும் சந்ததி விருத்தியும் வாகன யோகமும் உண்டாகும். மன திருப்தியும் பண வரவும் உடல் ஒளிபெறுதல் போன்றவை ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் உண்டாகும். புத்தாடை அணிகலன்கள் முதலியவை அணிவீர்கள். வேளா வேலைக்கு சத்தான தரமான உணவு கிடைக்கும். புது தென்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பிள்ளைப்பேர்கள் ஏற்படும். சந்ததி மேல் ஆர்வமும் புத்தி தெளிவும் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். இந்த நாட்களில் மனைவியும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள்.
சகோதர நன்மையும் உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். சத்ரு ஜெயம் உண்டாகும். தனக்கென சொந்த வீடும் ஏற்படும். இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் நற்பலன்கள் உண்டாகும். மேலும் இம்மாத யோக பலன்களை பார்ப்போம். நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆனால் இம்மாதம் முழுவதும் தர்ம கர்மாதிபதி யோகம் நிலை உண்டு. அதன் பலன் செல்வம் செல்வாக்கு சேரும் அமைப்பும், உயர்ந்த பதவியும், தொழில் மென்மேலும் உயர்வும், கடல் கடந்து வெளிநாடு செல்லும் அமைப்பும், தெய்வீகத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் உண்டாகும். நிலையாவும் அடைய பெறுவீர். இந்த யோகமானது இந்த ஆடி மாதத்தின் கடக லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும். இம்மாதத்தில் 2ஆம் தேதிக்கு மேல் பிறக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் சுபவேசி யோகம் உண்டாகிறது. இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும், சந்தோஷமும், புகழ் பெருமையும் உண்டாகும். நிலையாவும் ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன்.